தென்காசி அருகே தலையில் அடிபட்ட சிறுவனுக்கு தனியார் மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காமல் தவறாக தையல் போடப்பட்டதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு வைத்ததால் பரபரப்பானது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகில் உள்ள பண்பொழியில் தனியார் தோட்டத்தில் பரமசிவன் என்பவர் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் கௌஷிக் 5ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த 7ஆம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை சைக்கிளில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது சிறுவன் கௌஷிக் திடீரென கீழே விழுந்து தலையில் பலத்த காயமடைந்தது. இந்நிலையில் பண்பொழியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பெற்றோர்கள் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஆனால் மருத்துவமனையில் சிறுவனின் தலைப்பகுதியில் சுத்தம் செய்யப்படாமல் 14 இடங்களில் பின்னடித்து தையல் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக மறுநாள் கடுமையான வலியில் துடித்த சிறுவனை அவனது தாய் காளியம்மாள் தென்காசி அரசு மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தலையில் பட்ட காயத்திற்கு உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் தலையில் பட்ட காயத்தின் பகுதி புண்ணாகி இருந்ததால் சரியான நேரத்தில் சிறுவனை அழைத்து வந்ததால் மறுசிகிச்சை அளிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து சிறுவனின் தாய் தெரிவிக்கும் பொழுது, பண்பொழியில் உள்ள அந்த மருத்துவமனையில் காயம்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்யப்படாமல், வலிக்கு எந்தவிதமான ஊசி உள்ளிட்டவைகள் செலுத்தாமல், முறையான சிகிச்சை அளிக்காமல் அவசர கதியில் தனது குழந்தைக்கு சிகிச்சை அளித்ததாக குற்றம் சாட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.